வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 2 2A டெஸ்ட் கொஸ்டின் தான் ரிவிஷன் பண்ணுறோம். குவாலிட்டி கொஸ்டின் இந்திய ஆட்சியியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யூனிட் 4ல் என்ன பண்ணலாம் அதுதான் இன்னைக்கு ரிவிஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய உச்ச நீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி. அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்திய உச்ச நீதிமன்றம் தான் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாயம், பொருளியல், அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதாக ஒரு சமுதாய முறைமையினை பயனுரை ஏறி பாதுகாத்து மக்களின் நல பயன்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பினுடைய சட்ட பிரிவு என்ன அப்படின்னா மக்கள் நல பயன்பாடு பிரிவு 38 தான் என்ன பண்ணும், அதை குறிப்பிடும். மக்கள் நல அரசு சார்ந்தது அப்படி சொல்லிட்டு பிரிவு 38 ஆர்டிகிள் 38 வந்து குறிப்பிடும். அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகளான 38, 39, 41, 42, 43 இதெல்லாம் எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா சமதர்மம் பற்றி குறிப்பிடுது. நம்மளுக்கு டிபிஎஸ்பியில் 36லேருந்து 51 வரைக்கும் குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் குறிப்பிடுறாங்க அப்படின்னா காந்தியன் பிரின்சிபல், சோசியலிஸ்ட், லிபரல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ காந்திய பிரின்சிபல் அப்படின்னா நம்மளுக்கு எது எது வரும், 40, 43, 46, 47, 48 இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சமதர்மம் அப்படிங்கிறப்போ 38, 39, 41, 42, 43 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. தாராளமயவாதம் லிபரல் அப்படிங்கிறது 44, 45, 48A, 49, 50 அதை பற்றியெல்லாம் குறிப்பிடக்கூடியது என்னது, தாராளமயவாதம். இங்கே நம்மளுக்கு ஆன்சர் வந்து சமதர்மம். குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய அரசியலமைப்பு விதி, பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடக்கூடிய உரிமையியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் 44 வந்து குறிப்பிடுது. கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. எது சரியானது அப்படின்னா 1, 2, 4 வந்து என்னது சரியானது. ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார், அது சரிதான். இவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யக்கூடிய ஒரு நபர், அதுவும் சரி. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஆளுநர் தேர்தலுக்கும் மறைமுக நியமன முறையை வந்து அதை எடுத்துக்கொண்டது அப்படிங்கிறது சரி. ஆனால் இது மட்டும் என்னது, இந்த ஆளுநர் நியமனத்திற்கான மறைமுக தேர்தல் முறையை வழங்கியது வந்து இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து அதை எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து சரியானது. மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஓர் அமைச்சர் குழு தேவை என்று குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு. நம்மளுக்கு மாநில அரசு, மத்திய அரசு 5 பகுதி 5 சொல்லும், மாநில அரசு பகுதி 6 வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் மாநிலம் அப்படின்னாவே அது 152லேருந்து 237 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் மாநில ஆளுநருக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனை கூறுறதுக்கு ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு பிரிவு 163 வந்து குறிப்பிடும். அரசமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? அரசமைப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா. 73வது அரசியலமைப்பு திருத்தம். 73வது அரசியலமைப்பு எதை பற்றி சொல்லுது, பஞ்சாயத்து ராஜ் பற்றி குறிப்பிடும். 74வது அரசியலமைப்பு வந்து நகர்பாலிகா பற்றி குறிப்பிடக்கூடியது. 42வது அரசியல் திருத்தம் அடிப்படை கடமை. 52வது வந்து கட்சி தாவல் தடை சட்டம். இப்போ பி தான் வந்து என்னது சரியான ஆன்சர். இந்திய பாராளுமன்ற நடைமுறையில் பூஜ்ய நேரம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் கேள்வி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் பூஜ்ய நேரம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது எப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1962. தலைமை நீதிமன்றம் முடிவெடுக்கும் பிரச்சனைக்குரிய தேர்தல் எது அப்படின்னா தேர்தல்கள். யாரை பற்றின தேர்தல்கள்? ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி தேர்தல். அடிப்படை உரிமைகளை மாற்றியமைக்கும் அதிகாரத்தை இந்திய பாராளுமன்றத்திற்கு வழங்கிய சட்ட திருத்தம். எதை மாற்றுறது? அடிப்படை உரிமைகளை மாற்றியமைக்கக்கூடிய அதிகாரத்தை இந்திய பாராளுமன்றத்துக்கு வழங்கியது 24வது சட்ட திருத்தம். 24வது சட்ட திருத்தம் 1971 என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. நவம்பர் 5 வந்து இந்த அடிப்படை உரிமைகளை மாற்றியமைக்கக்கூடிய அதிகாரம்
யாருக்கு இருக்குது அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 21வது சட்ட திருத்தம் 1967 8வது அட்டவணையில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் நம்மளுக்கு 8வது அட்டவணையில் சிந்தியும் கொங்கணி மொழியும் என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி 25வது சட்ட திருத்தம் இது 1971 அப்படிங்கிறது சொத்துக்கள் கையகப்படுத்துதல் அதிகாரம் அரசுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 31லையும் 19 1Fலையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. 39 என்ன குறிப்பிட்டிருப்பாங்க, 39வது சட்ட திருத்தம் 1975 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரதமர், மக்களவை, சபாநாயகர் தேர்தல் மனுக்கள் பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகள் வழங்கியதன் முக்கிய நோக்கம், எதுக்கு அடிப்படை உரிமைகள் வழங்கியிருக்காங்க, தனி நபர் சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் என்னது, பகுதி 3 அடிப்படை உரிமை. ஜனாதிபதி பதவிக்கான தேர்தலை நடத்துபவர், ஜனாதிபதி தேர்தல் என்ன தேர்தல்னாலுமே இந்திய தேர்தல் ஆணையம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நடத்துவாங்க. ஜனாதிபதி தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம். மாநிலங்களுக்கு ராஜ்யசபையில் எதன் அடிப்படையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்படின்னா மாநிலங்களுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க, இடஒதுக்கீடு பண்ணுவாங்க. இந்திய அரசியல் சாசனம் எந்த வகையான நீதிமன்றத்திற்கு வழிவகுக்கிறது, நம்ம இந்திய அரசியல் சாசனம் நீதிமன்றம் அப்படின்னா தனிப்பட்ட மற்றும் ஒருங்கிணைந்த ஒரு நீதிமன்றம். மாநில ஆளுநருக்கு முழு நிர்வாக அதிகாரத்தை வழங்கக்கூடிய சட்ட விதி, மாநில ஆளுநர் இருக்காருன்னா அவருக்கு முழு அதிகாரத்தையும் வழங்கக்கூடிய நிர்வாக அதிகாரம் மாநில ஆளுநர் 154. ஒரு மசோதா பண மசோதா என்று முடிவு செய்வது யார் அப்படின்னா ஒரு மசோதா பண மசோதாவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் முடிவு பண்ணுவாங்க, சபாநாயகர். கீழ்கண்டவற்றுள் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளது, குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற இரு அவைகளிலும் உறுப்பினராக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதான். பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவரையும் இரு அவைகளையும் கொண்டது அப்படிங்கிறது என்னது, சரியானது தான் இரண்டும். சட்டசபையில் பயன்படுத்தப்படும் மொழி, சட்டசபையில் பயன்படுத்தக்கூடிய மொழி பற்றி குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா சரத்து 210 வந்து குறிப்பிடும். 212 நீதிமன்றம் சட்டமன்றம் அவை நடவடிக்கை குறித்து விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற அவை நடவடிக்கை பற்றி நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது 212. 215 அதில் உயர்நீதிமன்றம் வந்து ஒரு பதிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 215. 218 உயர் நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றத்தினுடைய பயன்பாடுகள் பற்றி சொல்லக்கூடியது தான் என்னது, சரத்து 218. சட்டசபையில் பயன்படுத்தக்கூடிய மொழி பற்றி குறிப்பிடக்கூடியது 210. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறது, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் பற்றி குறிப்பிடக்கூடியது சரத்து 223 குறிப்பிடும். 221 நீதிபதிகளுக்கான ஊதியம் பற்றி குறிப்பிடக்கூடியது. 222 நீதிபதியை மற்றொரு உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றுவது பற்றி சொல்லக்கூடியது. 227 உயர் நீதிமன்றம் கீழ் உயர் நீதிமன்றங்களை வந்து மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரம் பற்றி சொல்லக்கூடியது. தலைமை நீதிபதியை நியமனம் செய்யக்கூடியது 223. நிதிநிலையை ஆய்வு செய்ய பஞ்சாயத்து அமைப்பில் நிதிக்குழு ஏற்படுத்துகிறாங்க. அந்த நிதிக்குழு பற்றி குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா சரத்து 243 வந்து சொல்லும். நிதிநிலை பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடக்கூடியது வந்து என்னது 243 சொல்லும். ஜி வந்து பஞ்சாயத்தினுடைய அதிகாரங்கள் பொறுப்புகள். ஹச் வந்து வரி சுமத்துறதுக்கு நிதி திரட்டுறது. ஜே வந்து கணக்கு தணிக்கை பற்றி குறிப்பிடக்கூடியது. நகராட்சி அமைப்புகளில் மாவட்ட திட்டமிடல் குழு. நீங்கள் பாலிட்டியில் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் எல்லாம் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியணும். அப்போ தான் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். நகராட்சி அமைப்புகளில் மாவட்ட திட்டமிடுதல் குழு அதை பற்றி குறிப்பிடக்கூடியது 243 ZD வந்து குறிப்பிடும். தேசிய நலனுக்காக மாநில பட்டியலில் உள்ள ஒரு விஷயம் மீது பாராளுமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னா சட்டம் இயற்ற முடியும் என்ற அதிகாரத்தை குறிப்பிடக்கூடியது. தேசிய நலன் கருதி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இயற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது 249. உச்ச நீதிமன்றம் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு. உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடியது
நம்ம பகுதி 5 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கு. இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி H.J. தனியா யார் நியமனம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் நியமனம் பண்ணியிருப்பாரு. ஆளுநர் பற்றிய குறிப்புகளுள் எவை சரியானது? அரசியலமைப்பு ரீதியாக அவர் மாநிலத்தின் தலைவர், மத்திய அரசினுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே என்னது, சரிதான். முதலமைச்சரின் அதிகாரம் சம்பந்தமாக கீழ்கண்டவற்றுள் தவறானது. அதிகாரம் சம்பந்தமா தவறானது எது அப்படின்னா இதுதான் வந்து தவறானது. இப்போ அமைச்சரவை பதவி விலகுமாறு அவர் என்ன பண்ணலாம், கேட்டுக்கலாம். அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குறார், அது சரிதான். இவர் பரிந்துரை செய்யும் நபர் தான் அமைச்சராக நியமிக்கப்படுறார், அதுவும் வந்து என்னது சரி. ஆனால் நிர்வாக சம்பந்தமா அவர் என்ன பண்ண முடியாது, குடியரசுத் தலைவரை தொடர்பு கொண்டு பேச முடியாது, அது வராது. ஒரு வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்திருக்கணும் அப்படின்னா, வழக்கறிஞராக எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கணும், 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்திருக்கணும். உயர் நீதிமன்ற விருப்ப உரிமை யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? உயர் நீதிமன்றத்தோட விருப்ப உரிமை வந்து நாடாளுமன்றம் தீர்மானிக்கிறது. உயர் நீதிமன்றம் எந்த சரத்தின் அடிப்படையில் ஆள்வரைவு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி பேராணைகள் குறிப்பிட்டிருப்பாங்க. உயர் நீதிமன்றத்துக்கு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் வந்து 226 வந்து குறிப்பிடும். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. இதில் எது தவறானது அப்படின்னா, உயர் நீதிமன்றத்துக்கு நீதி முறை மறுஆய்வு அதிகாரம் இருக்கு, சரிங்களா, இருக்கு. இப்போ இதுதான் என்னது தவறானது. ஒரு சட்டத்தினை உயர் நீதிமன்றம் செல்லாது என அறிவிக்க முடியும், பண்ணலாம். வருவாயில் அதிகார வரம்பு உயர் நீதிமன்றத்துக்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது சரிதான். உயர் நீதிமன்றத்திற்கு ஆள்வரை அதிகார வரம்பு இருக்கு, இப்பதான் பார்த்தோம், அதுவும் என்னது சரியானது. எந்த சரத்து மாநில தலைமை வழக்கறிஞர் பத்தி குறிப்பிடுது அப்படின்னா சரத்து 165. அரசியலமைப்பில் வழங்கப்பட்ட கடமைகளை அட்வொகேட் ஜெனரல் வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது சரி. அட்வொகேட் ஜெனரல் மாநிலத்தின் உயர் நீதிமன்ற முதன்மை வழக்கறிஞர் அப்படிங்கிறதும் என்னது சரியானது தான். 1, 2 சரி. கட்சி பிளவுறும் சூழலில் கட்சித்தாவலின் அடிப்படைகள் பொருந்தாது என்பது எந்த ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் கட்சித்தாவல் தடை சட்டத்தில் ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது? அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது 52வது சட்ட திருத்தம் 1985. ஆனால் கட்சி பிளவுறும் சூழல்ல அது பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடியது 91வது சட்ட திருத்தம் 2003. தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட வருடம் 1946 அக்டோபர் 20 ஏப்ரல் 30 வரைக்கும். சுய விருப்ப அமைச்சரவை கேபினட், கிச்சன் கேபினட் அப்படிங்கிறது எந்த முறை அரசாங்கத்தில் பின்பற்றப்படுகிறது அப்படின்னா குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்தில் பின்பற்றுறாங்க. வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்க அமைப்பு முறை கொண்ட நாடு வெஸ்ட் மினிஸ்டர், இங்கிலாந்து. கூட்டாட்சி கனடா, கூட்டாட்சி முறை கனடா அரசு. அடிப்படை கடமை ரஷ்யா, சோவியத் ரஷ்யா. அரசியல் சட்ட திருத்தம் தென்னாப்பிரிக்கா. மாநிலங்களவை எம்பி நியமனம் அப்படிங்கிறது அயர்லாந்து. இப்போ எது வரும் அப்படின்னா டி தான் வந்து ஆன்சர். சிவில் என்கின்ற வார்த்தை சிவிக்ஸ் அல்லது சிவிஸ் என்பது எம்மொழி சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா லத்தீன் சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. அனைவருக்கும் பொதுவான குடிமையியல் சிவில் சட்டம் என்பதை எதன் மூலம் அடையாளம் காணலாம்? சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம், அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்க. எந்த குழு அறிக்கை பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முறையின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா 1957 பல்வந்த் ராய் மேத்தா குழு பஞ்சாயத்து ராஜ் முறையின் மகாசாசனம். மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருக்கணும் அப்படின்னு சொல்றதும் யார் அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு தான். பஞ்சாயத்துக்காக போடப்பட்ட குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, ஜிவிகே ராவ் குழு, எல்எம் சிங்வி குழு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதில் பல்வந்த் ராய் மேத்தா குழு ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட ஆட்சியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னா இதன் தவறானது. 41 வேலை வாய்ப்பு, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் உரிமை அப்படின்னு வந்திருக்கணும்.
40 தான் கிராம பஞ்சாயத்து. 44 பொது சிவில் குறியீடு. 39A என்ன குறிப்பிடும் அப்படின்னா சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தும் அமைப்பு. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் யார் நடத்துறா? மாநில தேர்தல் ஆணையம். கீழ்கண்டவற்றுள் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து அமைப்புகளில் எஸ்சி எஸ்டி இனத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சிக்கு இடஒதுக்கீடு பஞ்சாயத்தில் 243D பிரிவு D வந்து குறிப்பிடும். கீழ்காணும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியதாக வரிசைப்படுத்துக. எது வரும்? ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னா கிராம சபை வரும். ஃபர்ஸ்ட் எது வருது? கிராம சபை, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தணும். இதுதான் வந்து என்னது சரியானது. சொத்துக்களுக்கு வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது? யார் வசூலிக்கிறாங்க அப்படின்னா உள்ளாட்சி அரசு வசூல் பண்றாங்க. உள்ளாட்சி அரசு. எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியாக உயர்நிலைகளில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது அப்படின்னா எந்த இது பரிந்துரைச்சிருக்கு அப்படின்னா 2வது 5 ஆண்டு திட்டம். 2வது 5 ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியில் உயர்நிலையில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் 2 2A டெஸ்ட் பேட்ச் தான் போயிட்டு இருக்கு. அதுக்குரிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரிவிஷன் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன்னா வீக்லி வந்து 2 டெஸ்ட் நடக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கான ரிவிஷன் வந்து அந்த டெஸ்ட் கொஸ்டினுக்குரிய ரிவிஷன் தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்குமே என்ன பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். மக்கள் தொகை 20 லட்சத்திற்கும் மிகாமல் உள்ள மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு. 3 அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா 243B. இதெல்லாம் நீங்கள் பஞ்சாயத்து அமைப்புகள், நகராட்சி அமைப்புகள், அந்த சட்ட திருத்தங்கள், சட்டங்கள், ஆர்டிக்கிள், அட்டவணை அதெல்லாம் படித்தா மட்டும்தான் என்ன புரியும் உங்களுக்கு. அதெல்லாம் நல்ல தரவாக என்ன பண்ணிடுங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. டெல்லி வளர்ச்சி அமைப்பு 1957 டிசம்பர் 30 உருவாக்கப்பட்டது. எது மூலமாக உருவாக்கப்பட்டது? பாராளுமன்ற சட்டத்தின் மூலம். பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் டெல்லி வளர்ச்சி அமைப்பு. மக்களவை பற்றி கீழ்கண்டவற்றுள் எது சரி? மக்களவை இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை அப்படிங்கிறது சரியானது தான். மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர், அது சரிதான். மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 545ஆக உயர்த்திய சட்ட திருத்தம் அப்படிங்கிறது என்ன சட்ட திருத்தம் வரும்னா 31வது சட்ட திருத்தம் 1972. 72 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 525லேருந்து 545 வந்து உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை வந்து மாற்றியிருப்பாங்க. இப்போ எது சரி வரும் அப்படின்னா 1 தான் வந்து சரியான. 1, 2 சரி. ஏ வந்து சரியானது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்கு மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் எது அப்படின்னா அதிகமாக பெற்றது எது அப்படின்னா இதில் பார்க்கும்போது இது மேற்கு வங்காளம் தான் அதிகமாக பெற்றிருக்கோம். 42 அதிகமான இடங்கள் வந்து 42. சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு சட்டமன்ற மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம்? நாடாளுமன்றத்திட்ட இருக்கு. நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பானவற்றில் பின்வருவனவற்றுள் எது சரி அல்ல அப்படின்னா நாடாளுமன்றத்தில் 3 விதமான அவசர நிலை பிரகடனங்களை அனுமதிக்கலாம் அப்படிங்கிறது சரி. நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவையை என்ன பண்ணலாம், நீக்க முடியாதுன்னு இருக்கு. மாநிலங்களின் எல்லைகளை மாற்ற முடியும், அது சரிதான். ஒரு உயர் நீதிமன்றத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு என்ன பண்ணலாம், ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது சரி. பாராளுமன்றத்தின் கூட்டு தொடர் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுது? கூட்டு தொடர் அப்படிங்கிறதுக்கு சாதாரண மசோதாவே போதுமானது. 1 மட்டும் என்னது சரியானது. கீழ்காணும் கருத்துக்களில் ஒன்று பண மசோதாக்கள் பற்றி தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண மசோதா வந்து
பண மசோதா பாராளுமன்றத்தில் மக்களவையில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அறிமுகப்படுத்த முடியும். மக்களவை சபாநாயகர் மசோதாக்கள் பண மசோதா அல்லது சாதாரண மசோதான்னு முடிவு செய்கிறாரு. பண மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்களவையில் 14 நாட்கள் மக்களவைக்கு பரிசீலனை செய்து அனுப்பி வைக்க வேண்டும். பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு மக்களவைக்கு மசோதாவை திருப்பி அனுப்ப இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே சரி, மேலே இருக்கிறது மட்டும் என்னது, இதுதான் என்னது தவறானது. மசோதாக்கள் பற்றி தவறானது. மக்களவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா, குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களில் 10ல் ஒரு பங்கு, மொத்த உறுப்பினர்களில் 10ல் ஒரு பங்கு. சபை மாநிலங்களினுடைய நிரந்தர சபையாக இந்திய பாராளுமன்றம் கருதப்படுகிறது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க, மக்களின் பிரதிநிதிகளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரி, இதுவும் சரிதான். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க, மக்கள் பிரதிநிதிகளாக இல்லை அப்படிங்கிறது சரிதான். மாநிலங்களவை நிரந்தர அவை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க, அதுவும் சரிதான். ரெண்டும் சரிதான், ஆனால் வேற வேற, அதுக்கு காரணம் கிடையாது. கூற்றுக்கான காரணமாக அது இல்லை அப்படிங்கிறது என்னது சரியானது. இரண்டும் உண்மை, அதுக்கு சரியான விளக்கம் அல்ல. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டுத்தொடர் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னா, முதல் கூட்டுத்தொடர் எப்போ நடக்குது, 1960 நடக்குது. கூட்டுத்தொடர் அப்படிங்கிறது 1960 வரதட்சணை ஒழிப்பு மசோதாக்காக கூட்டியிருக்காங்க. 1977 வங்கியாளர் தேர்வாணையம் அதுக்காக கூட்டியிருக்காங்க. அடுத்து 2002 தீவிரவாத தடுப்பு சட்டம் அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டியிருப்பாங்க. கூட்டுத்தொடர். லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 50 உறுப்பினர்கள். நாடாளுமன்றத்தின் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தப்ப ஜவஹர்லால் நேரு. பாராளுமன்ற சலுகைகள் பற்றி எந்த விதி குறிப்பிடுகிறது, விதி 105 பாராளுமன்ற சலுகைகள் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது எது அப்படின்னா, நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது முகவுரை. மதசார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்பு வரியில் இணைக்கப்படுவதற்கு முன்பே உச்சநீதிமன்றம் மதசார்பின்மை என்ற அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று என்று கூறிய ஆண்டு 1973 என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. முகவுரையின் 6ஆம் பத்தியில் 1976 சட்டத்திருத்தம் மூலமாக சேர்த்த வார்த்தை எது அப்படின்னா இன்டிகிரிட்டி, நேர்மை. கீழ்கண்ட வாக்கியங்கள் அதில் முகவுரை இந்திய அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது சரிதான். முகவுரை திருத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, திருத்திருக்காங்க. ஒரு தடவை திருத்திருப்பாங்க, எப்போ திருத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. முகப்புரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் அதை செயல்படுத்த முடியாது அப்படின்னு இருக்காங்க, அது சரிதான். நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது. முகவுரை அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. முகவுரை தான் ஃபுல்லாக அதிகாரத்தினுடைய மூல ஆதாரமா அப்படின்னா அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னது 1, 2, 3 சரி. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கீழ்காண்பவர்களில் யார் குறிப்பிடுகிறார்? அடையாள அட்டைன்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பால்கிவாலா குறிப்பிட்டிருப்பாங்க. அடையாள அட்டை பால்கிவாலா. 44வது சட்ட திருத்தம் 1978 சொத்துரிமை அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, அடிப்படை உரிமையிலிருந்து அது சட்ட உரிமையாக கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாறி இருக்கு. அடிப்படை உரிமைகள் பற்றி சரியானது. அடிப்படை உரிமைகள் பற்றி 1, 3 தான் என்னது சரியானது. நீங்கள் கூற்று வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது இது அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள் முழுமையானதா அப்படின்னா கிடையாது. தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி 2021 கீழ் உள்ளதை தவிர மற்ற அனைத்துமே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும். இந்த 2021 தவிர எல்லாமே நிப்பாட்டி வச்சிருவாங்க. இது இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கப்பெறக்கூடியது. அடிப்படை உரிமை இந்திய குடிமக்களுக்கும் மட்டும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அடிப்படை உரிமைகள் பொதுவானது.
பின்வருவனவற்றுள் அடிப்படை உரிமைகளின் காவலன் அப்படின்னு யாரை குறிப்பிடுறோம்? அடிப்படை உரிமைகளின் காவலன் இந்திய உச்ச நீதிமன்றம். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது? சுதந்திர உரிமை அப்படின்னாவே அது எது எது வரும் அப்படின்னா பேச்சு உரிமை மற்றும் கருத்து உரிமை வரும். எவ்வித தொழிலையும் வியாபாரத்தையும் செய்யக்கூடிய உரிமை 19ல் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆயுதங்களின்றி அமைதியாக கூடக்கூடிய உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றக்கூடிய உரிமை அப்படிங்கிறது வராது. மத சுதந்திரம் சம்பந்தமானது. அதனால இதில் 19இன் சுதந்திர உரிமையின் கீழ் வராது. ஒருவரது உயிரோ உடல் சார்ந்த உரிமையோ சட்ட விதித்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தனி மனித சுதந்திரம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. விதி 21. ஜல்லிக்கட்டு, ஏறுதழுவுதல் விளையாட்டு என்று தமிழரின் கலாச்சார பண்பாடு இந்திய அரசியல் அமைப்பின் எந்த விதி குறிப்பிடுதுன்னா பகுதி 29ல் 1ல் குறிப்பிட்டிருப்பாங்க. அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு. அடிப்படை கடமைகள் பற்றி அமைக்கப்பட்டது என்ன குழு அப்படின்னா சுரன் சிங் கமிட்டி, சுரன் சிங் குழு. அடிப்படை கடமைகளை அமல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படையான கொள்கைகள் எது அப்படின்னா வளம் குன்றா வளர்ச்சி, முன்னெச்சரிக்கையான கொள்கை, மாசுபடுத்துபவர்கள் மாசுபடுத்தக்கூடிய செலவை ஏற்றல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னது சரியானது தான். இது அடிப்படை கடமைகளை அமல்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அடிப்படையான கொள்கைகள். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அடிப்படை கடமை பற்றி கீழ்கண்ட வாக்கியங்களுள் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் சாசனத்தில் 8 அடிப்படை கடமைகள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க சுரன் சிங் குழு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் கருத்து சோவியத் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. எங்கன்னு எடுத்திருக்காங்க? சோவியத் நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. அடிப்படை கடமைகளை 42வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாம் சரிதான். அது மட்டும்தான் என்னது தவறானது. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழு அறிக்கை எப்போ விட்டிருப்பாங்க அப்படின்னா வர்மா குழு அப்படிங்கிறது 1999. கீழ்கண்டவற்றுள் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு. அடிப்படை கடமையோடு தொடர்புடையது எது அப்படின்னா ராம் சரண் வழக்கு. ராம் சரண் வழக்கு. மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதியானது குறிப்பிடுகிறது? மாநில சட்டமன்றத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா விதி 168 குறிப்பிடும். 168லேருந்து 212 வரைக்கும் மாநில அரசு பற்றி குறிப்பிடும். அதில் 168 மாநில சட்டமன்றம். மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம். மேலவையினுடைய உறுப்பினர்களை நிர்ணயிக்கக்கூடியது எது அப்படின்னா பாராளுமன்றம். மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மாநில சட்டமன்றம் கூடணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 10 உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர்களில் 10ல் 1 பங்கு அப்படிங்கிறது தான் என்னது. அப்படி இருந்தால் தான் அந்த குறைஞ்சபட்ச உறுப்பினர்கள் கூடுறது. மாநில சட்டமன்றம் கூடணும் அப்படின்னா இவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கணும். ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்துக்கு பரிந்துரை செய்வது. யார் பரிந்துரை பண்ணுவாங்க? சட்டமன்ற மேலவையை ஒழிக்கணும் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை என்ன பண்ணுவாங்க? பரிந்துரை பண்ணுவாங்க. தவறானது. தவறானது எது? இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும், நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மக்களவையில் உறுப்பினராவதற்குரிய தகுதியினை என்ன பண்ணியிருக்கணும்? பெற்றிருக்கணும். மக்களவையில் உறுப்பினராகக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சரியானது. வயது மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை வாற்று வாக்கு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவங்க யாரு அப்படின்னா ஒற்றை வாற்று வாக்கு மூலம் விதி. சரி, யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களினுடைய தேர்தல் முறைகள்லாம் அப்படிதான் இருக்கும். பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அவர் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது பிரதம மந்திரி.
நியமனம், பிரதமருடைய நியமனம் விதி 75ல் 1. பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்துகிறது? பதவி நீக்கம் பற்றி சொல்லக்கூடியது விதி 56(1)ல் பி மற்றும் 61. இது எது சொல்றாங்க? இந்த பதவி நீக்கம் பற்றி குறிப்பிடக்கூடியது. குடியரசுத் தலைவர் நீக்குதலுக்கு உரிய அறிவிப்பில் கையொப்பமிடும் அவை உறுப்பினர்கள். அந்த குடியரசுத் தலைவரை நீக்கம் பண்ணணும் அப்படின்னா அந்த எதில் கையெழுத்து போடுற உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னா 4ல் 1 பங்கு, 4ல் 1 பங்கு உறுப்பினர்கள். விதி 359 என்ன குறிப்பிடுது அப்படின்னா 359 குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு அப்படி சொல்லக்கூடியது விதி 359. குடியரசுத் தலைவரினுடைய தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடக்கி இருப்பது எது எதுனா அப்படின்னா பாக்கெட் வீட்டோ, அப்சல்யூட் வீட்டோ பவர், சப்ஸ்டன்சிவ் வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் தடுப்பாணை, முழுமையான தடுப்பாணை, இடைநீக்க தடுப்பாணைகள் வந்து இடம்பெற்றிருக்கு. 1, 2, 3 சரி. எந்த 2 ஜனாதிபதிகள் இந்த பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா யார் யார் பயன்படுத்தியிருப்பாங்க? ராஜேந்திர பிரசாத்தும் வெங்கட்ராமன் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இவர் 1954லையும் 1991லையும் என்ன பண்ணியிருப்பாங்க? இடஒதுக்கீடு அது மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த பாக்கெட் வீட்டோ வந்து பயன்படுத்தியிருக்க 2 ஜனாதிபதிகள். அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து 72 கீழ் மன்னிக்கும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட எந்த சூழலில் அவர் பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ வழக்கில் வந்து விசாரணை குற்றவாளி அப்படின்னு தீர்மானித்ததுக்கு அப்புறம் தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சரத்து 72 பயன்படுத்தி அவர் என்ன பண்ணலாம்? மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கு. கீழ்கண்ட கூற்றுக்களில் தவறானது எது அப்படின்னா 3, 4 என்னது தவறானது. சரியானது சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லையை வலியுறுத்தியுள்ளது. சரிதான். சட்ட உறுப்பு 143 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய மசோதா பற்றி என்ன பண்ணலாம்? அவர் உச்ச நீதிமன்றத்தில் ஆலோசிக்கலாம் அப்படிங்கிறது சரியானது. பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றம் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியா அதிகாரம் வச்சிருப்பாரானா இல்லை. மக்களவை, மாநிலங்களவை இருக்கு, வேறு வேறு மாதிரியான அதிகாரங்கள் அவருக்கு இருக்கு. பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் கால வரையறையின்றி ஒப்புதல் தராமல் அவரால் வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அதனால அது 2 தவறானது. பின்வரும் கூற்றுக்களில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரினுடைய முன் பரிந்துரையின் பிரகாரம் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் என்ன பண்ண முடியும்? அறிமுகப்படுத்த முடியும். அது சரி. நாடாளுமன்றத்தின் நிதி நிலைப்புத்தன்மை மற்றும் கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். அதுவும் என்னது சரியானது தான். குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு ஒவ்வொரு நீதிமன்றத்தின் முன்பும் அவர் பொறுப்பாளி கிடையாது. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்துக்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்தும் சரிதான். இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் செயலாட்சித்துறை தலைவர். சரி. இவர் இராணுவத்தின் முப்படை தளபதி. அதுவும் என்னது சரியானதுதான். 2மே வந்து சரி. ஆனால் இது அரசின் தலைவர் சொல்லியிருக்காங்க, இது முப்படை தளபதின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்கான காரணமாக இது வந்து இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டு. 2மே சரி, விளக்கம் கிடையாது. கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி. அவர் தான் வந்து 6வது குடியரசுத் தலைவராக என்ன பண்ணியிருப்பாங்க? தேர்ந்தெடுத்திருப்பாங்க. எப்போ தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னா போட்டியின்றி தேர்ந்தெடுத்திருப்பாங்க 1977, 82ல். நீலம் சஞ்சீவ ரெட்டி. எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது அப்படின்னா போர் நடந்துகிட்டு இருக்க கூட அவரோடது என்ன பண்ண முடியாது? இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது. இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமையை பாண்டிச்சேரி ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1962ல். குடியுரிமை திருத்தச் சட்டம் அதுல எது உண்மையானது அப்படின்னா இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டுகளுக்கும் குடியுரிமை வழங்கப்படணும்.
ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து வந்து 31 டிசம்பர் 2014க்கு முன்பு இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பாசிகள், கிறிஸ்துவ சமூகங்களின் உறுப்பினர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறது. அப்புறம் குறிப்பிட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கு என்ன பண்ணணும்? 7 ஆண்டுகளுக்கு பதிலாக 5 ஆண்டுகளுக்கு குடியுரிமை, 7 ஆண்டுகளுக்கு பதிலாக 5 ஆண்டுகளுக்கு குடியுரிமை வழங்கப்படுது. குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிக்கிறது CAA தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மற்றும் 4 தான் என்னது சரியானது. அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது, ஆயினும் சில கடமைகளை தவிர அப்படின்னு சொல்லிட்டு கூறினவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் சொல்லியிருப்பாங்க இது? அரசியல் சாசனப்படி ஆளுநர் தாமா செயல்பட முடியாது, ஆனால் சில கடமைகள் தவிர அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அம்பேத்கர் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. BR அம்பேத்கர். மாநிலத்தின் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசு அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடியது. வீழ்ச்சி ஏற்படுற சூழல்ல சர்க்காரியா குழு சொல்லியிருப்பாங்க. மாநிலத்தின் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மையான அரசிற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளையும் என்ன பண்ணணும்? ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு நாளுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த வீக்லி வைக்கக்கூடிய டெஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.